ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சூப்பராக ஒரு ப்ரொக்கோலி கட்லெட் பண்ணேங்க. அது சூப்பராக இருக்குமா இல்லையான்னு நான் முன்னாடி யோசித்தேன். ஆனால் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ப்ரொக்கோலியை வந்து நல்லா நம்ம காலிஃப்ளவர் எப்படி நம்ம பிரித்து எடுப்போமோ அந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கணும். நல்லா பெருசு பெருசாகவே நம்ம பிரிச்சுக்கலாம். காலிஃப்ளவர் சீக்கிரம் பாயில் ஆனோடனே வந்து சாஃப்ட் ஆயிரும். ஆனால் ப்ரொக்கோலி வந்து அப்படி ஆகிறது இல்லைங்க. கொஞ்சம் நல்லாவே கெட்டியாக இருந்துச்சு. கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு தண்ணி நான் கொதிக்க வச்சுட்டேன். அது கூட 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோல் உரிச்சிட்டு அதையும் குக்கரில் வேக வச்சுட்டேங்க. இந்த மீன் வாயில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த சூடான தண்ணியில் வந்து ப்ரொக்கோலியை போட்டுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ண விட்டுருந்தேன். பாயில் பண்ணதுக்கப்புறம் இந்த கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அதை எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக ஆறுறதுக்காக நான் வச்சுட்டேன். இது வந்து முக்கியமாக என்ன விஷயம்னா, நீங்கள் ரொம்ப பாயில் பண்ணிடாதீங்க, அதோட டேஸ்ட்டே போயிடும். அதில் வந்து சில சமயத்தில் புழு இருக்கலாம், பூச்சி முட்டைகள் இருக்கலாம். அதை நம்ம எடுக்கிறதுக்காக தான் நம்ம பாயில் பண்ணுறோம். அது ஆறுனதுக்கப்புறமா ப்ரொக்கோலியை பொடி பொடியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதே டைமில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவும் வந்து கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுங்க. கூட வந்து இந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக நான் அப்படியே போட்டேன். அது கட்லெட்டில் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆறின உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பொடி பண்ணி நல்லா மசிச்சு நம்ம இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கட்லெட்டுக்காக. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸிங்க. நான் கூட நினச்சேன் ரொம்ப இவங்க குழந்தைங்கள்லாம் எப்படி சாப்பிடுவாங்க, ப்ரொக்கோலி எப்படி சாப்பிட வைக்கிறது, எல்லாமே நம்ம டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே கொடுக்க முடியாதுல்ல. இப்போ ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன். நான் பாயில் பண்ண எல்லா உருளைக்கிழங்கையும் வந்துட்டு நல்லா மசிச்சு நான் வந்து கூட உள்ளத்தை போட்டாச்சுங்க. இது கூட நான் வந்து மசால் பொடி அவ்வளோவா சேர்த்தவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக தான் இருந்துச்சு. இதிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆக்சுவலாக வந்து இதில் பச்சை மிளகா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் வந்து 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூனுக்குள்ளே இருந்தாங்க நான் வந்து மிளகா பொடி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும்தான் கரம் மசாலா, அதுக்கப்புறம் சாட் மசாலா கொஞ்சம் போட்டேன். அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் இருக்குது பாருங்களா, அது சும்மா ஃப்ளேவருக்காக போட்டேன். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போடுங்க, அதாவது மாங்காய் பொடி. இல்லைன்னா விட்டுலாம். பச்சை மாங்காய் இருந்தால் துருவி கூட போடலாம். அப்புறம் நல்லா பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் சிலதில் பொடி பொடியாக கட் ஆகலை, இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நான் அதை ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து விட்டுட்டேன். ஏன்னா தண்ணி விடுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. அது நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா பால் பண்ணிவிட்டுங்க, நம்ம கட்லெட் ஷேப்புக்கு வந்து ப்ரெஸ் பண்ணி என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சிலது வந்து சர்க்கிளாக, சிலது வந்து நான் ரெக்டாங்கிளாக பண்ணேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஹார்ட்டின் ஷேப் கூட நம்மக்கிட்ட மோல்டு இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மைதா மாவை எடுத்து நல்லா வந்து தண்ணியில் கலக்கி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ரொம்ப கெட்டியாக வேண்டாம். போட்டோன்னே நம்மளுக்கு வந்து தண்ணியில் குழஞ்சு போகிற மாதிரி பண்ணிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் உங்கள்கிட்ட ரெடிமேட் இருந்துச்சுன்னா ரெடிமேட் யூஸ் பண்ணுங்கள். நான் சம்டைம்ஸ் வந்து நம்ம வீட்டில் வாங்குற ப்ரெட்டு 2-3 மீதி இருந்துச்சுன்னா அது ஓவனில் வந்து ஒரு 1/2 மினிட் வந்து வச்சா அது கொஞ்சம் மொறுன்னு ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து நான் மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணவே வேணாங்க இந்த மாதிரி கட்லெட்டுக்கெலாம். ஏன்னா ஆல்ரெடி உள்ள எல்லாமே வெந்தது தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கனாலே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.